எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? முனிஷ் டெய்லர் சேனல்னா எலக்ட்ரிக்கல் சிசர் பத்தி தான் பார்க்க போறோம். இது எப்படி வெட்டுது? நம்ம டெய்லருங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணலாம்? அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ சொல்லப் போறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்க. நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. இது ரேட் எவ்வளோன்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட்டா சொல்றேன். சரிங்களா? வீடியோக்கு ஒரு லைக் போட்டு பாருங்க. இது வந்து நான் அமேசான்ல வாங்கியிருக்கேன். இப்படிதான் வந்து பாக்ஸ்ல வந்து அது வருது. சரிங்களா? உள்ள நல்லா கவர் பண்ணி குடுக்குறாங்க. இது வந்து சார்ஜர் ஒயர். சரிங்களா? அப்புறம் வந்து 2 ம் சிசர் பிளேட் குடுக்குறாங்க. நம்ம அந்த பிளேட் கட் பண்ணுவோம் இல்லையா? அது குடுக்குறாங்க. இத போட்டு தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அதுல. 1 கட் பண்ணலனாலும் நம்ம இன்னொன்னு மாத்துறதுக்கு தான் வந்து இது குடுக்குறாங்க. நான் வந்து இது 1 மந்த்தா யூஸ் பண்ணிட்டு தான் நான் உங்களுக்கு வந்து நான் இது வந்து வீடியோவே போடுறேன். ஏன்னா நம்ம தெரியாத விஷயத்த பேசக்கூடாதுல்ல. அதனால தான் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இத நான் சொல்றேன். சரிங்களா? 1 மந்த்தா வந்து நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்து இது வந்து நம்ப உள்ள வந்து பேட்டரிலாம் இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து லைட்டா ஒயிட்டா இருக்கு. இது வந்து நம்ம இந்த பிளேட வந்து நம்ம இப்படிதான் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்படி அழுத்துனீங்கன்னா, அது வந்து உள்ள போய் நல்லா ஃபிக்ஸ் ஆயிடும். சரிங்களா? இது வந்து நான் ஒரு 4 பிளவுஸ் போட்டு கட் பண்றதுக்கு, அதுக்கு தான் வந்து நான் வந்து ரொம்ப யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம ஒருத்தவங்க 2, 3 பிளவுஸ்லாம் கட் பண்றதுக்கு ரொம்ப கை வலிக்குது. அதனால வந்து நம்ம இத வந்து கட் கட் பண்ண தான் நான் அத வாங்கியிருக்கேன். அ அப்புறம் நம்ம சிங்கிள் பீஸ்க்கு வந்து கட் பண்றோம் அப்படின்னா, இது வந்து நமக்கு அ ரொம்ப தேவைப்படாதுன்னு நான் நெனைக்கிறேன். ஏன்னா வந்து 3 ப்ளவுஸ் 4 ப்ளவுஸ் கட்டுறது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஆ இதுதான் சார்ஜர் ஒயரு. சரிங்களா? எப்படி சார்ஜர் ஏறுதுன்னு சொல்லிட்டு பாருங்க இப்படிதான் சார்ஜர் ஏறும். 3 லைட் போயிட்டு போயிட்டு வருது. சார்ஜர் கம்மியாச்சுன்னா, உங்களுக்கு வந்து லைட் போயிட்டு போயிட்டு வரும். இது வந்து ஒரு வாட்டி நீங்க சார்ஜ் போட்டீங்க அப்படின்னா, 1 ஹவர் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆ நான் இன்னும் 1 ஹவர் தொடர்ந்து கட் பண்ணல. கட் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப பாருங்க நான் 4 ப்ளவுஸ் வந்து ஆ கட் பண்றேன் இது. இப்ப 4 ப்ளவுஸ் நம்ம சிசர்லாம் கட் பண்ணா ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்ப பாருங்க நம்ம இத சிசர் வந்து எப்படி கட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பாருங்க. சரிங்களா? இப்போ நீங்க கரெக்ட்டா வந்து நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. பின் வேணாலும் பின்னு குத்திக்கங்க. ஏன்னா நம்ம நகரத்துக்கான வாய்ப்பு இருக்கு இது கட் பண்ணும்போது. அதனால வந்து இப்படிதான் நம்ம கட் பண்ணணும். ரொம்ப வந்து 4 ப்ளவுஸ்லாம் கட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருக்கு. இப்போ இதுல என்ன எனக்கு பிடிக்கலன்னா பார்த்தீங்கன்னா, சவுண்ட் இருக்குல்ல, அந்த மிஷினோட சவுண்ட் இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் வந்து நான் உங்களுக்கு சவுண்ட் காட்டுறேன் பாருங்க. அந்த சவுண்ட் மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் சவுண்ட் கம்மியா பண்ண முடியாதோ! அப்டின்ற மாரி நான் யோசிச்சேன். ஏன்னா சவுண்ட்லாம் கம்மி பண்ண முடியாது. அப்டியே தான் நம்ம வந்து கட் பண்ணணும். சரியா? இது சவுண்ட் பாருங்க எப்டி கேக்குதுன்னு பாருங்க. உங்களுக்கு கேக்குதான்னு சொல்லுங்க. நான் சவுண்ட் வச்சிருக்கேன். சவுண்ட் வந்து இப்டிதான் வருது இதுல. கொஞ்சம் கர்ரு கர்ருன்னு கொஞ்சம் கொஞ்சம்போது கொஞ்சம் வந்து எல்லாம் ரோட்லலாம் கட் பண்ணும்போது திரும்பி பார்த்துட்டு போறாங்க. அதுதான் வந்து எனக்கு கொஞ்சம் பிடிக்கல. இதுல வந்து கொஞ்சம் சவுண்ட் தான் பிடிக்கல. ஆனா இது ட்ரிம்மர் இல்லையா? அதனால வந்து ஏதாவது கட் பண்றோம்ல மோட்டர்ல, அதனால வந்து சவுண்ட் கேட்க தான் செய்யும் அப்டின்ட்டாங்க. இப்ப நம்ம சிங்கிள் பீஸ்லாம் கட் பண்ணோம்னா, நம்மளுக்கு வந்து இப்படிதான் கட் பண்ணணும். சிங்கிள் பீஸ்க்கு வந்து நம்ம பெரும்பாலும் நான் வந்து சிசரே எடுத்து கட் பண்ணிப்பேன். இப்போ 4, 3 கட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து எனக்கு சிசர் வந்து தேவைப்படுது. அதாவது எலக்ட்ரிக் சிசர் வந்து தேவைப்படுது. சரிங்களா? இப்போ இந்த சிசர் வந்து நம்ம வளைவா ஸ்கேலப்லாம் கட் பண்ணுவோம் இல்லையா? அது எப்படி கட் பண்ணது நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது வந்து வளைவா கட் பண்ணதுக்கும் உங்களுக்கு வந்து 4 பீஸா போட்டு கட் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. சிங்கிள் பீஸ் வந்து அப்படியே வளைஞ்சு போயிடும். அதனால வந்து அதுக்கு நீங்க இது யூஸ் பண்ணாதீங்க. இதுமாரி ரொம்ப திக்கா கட் பண்ணும்போது மட்டும் இது யூஸ் பண்ணிக்கங்க. என்ன பொறுத்தவரைக்கும் அதான். இப்போ இது நம்ம ஸ்கேலப்லாம் கட் பண்றதுக்கு நல்லா இருக்கு. நான் எல்லாமே உங்களுக்கு வந்து இது எப்படி யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு தான் இது கட் பண்ணி காட்டுறேன். அ சரிங்களா? ஸ்ட்ரெயிட் கட் பண்றது, வளைவா கட் பண்றது, திக்கா கட் பண்ணும்போது நம்ம யூனிஃபார்மு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இன்னும் நல்லாருக்கும். வளைவா கட் பண்றதுக்கும் நல்லா நம்ம ஒரு 4 பீஸா அப்படி போட்டு கட் பண்ணா நம்மளுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? இதோட ரேட் எவ்வளோ பார்த்தீங்க அப்படின்னா, 1800 நான் வாங்குனேன். சரிங்களா? இது ரேட்டு. இது வந்து நீங்க மினிமம் 1/2 அன் ஹவர்னா சார்ஜ் போடணும். சரிங்களா? வாங்குன உடனே நீங்க கம்பல்சரி ஒரு 2 ஹவர் சார்ஜ் போட்டு முடிச்சிட்டீங்கன்னா, சார்ஜ் ஏறிடும். நீங்க முதல்ல வந்து நீங்க சார்ஜ் போட்டுறணும். சரியா? நம்ம எப்பவுமே கட் பண்றோம் அப்படின்னா, ஒரு 1/2 அன் ஹவர் சார்ஜ் போட்டு வச்சுட்டீங்கன்னா போதும். சரியா? இது வந்து எனக்கு வந்து நான் சிங்கிள் பீஸும் கட் பண்ணி காமிச்சுட்டேன். 4 பீஸும் கட் பண்ணி காமிச்சுட்டேன். இப்போ வந்து பேக்கு, ஃப்ரண்ட் எப்படி கட் பண்ணலாம்னு சொல்லி தான் உங்களுக்கு நான் இது காட்டப் போறேன். இது பாருங்க 4 ப்ளவுஸ் இதே மாரி தான் இதுலயும் போட்டிருக்கேன். நம்ம கை கட் பண்ணோம் இல்லையா? அதோட ஃப்ரண்ட் பீஸ் தான் இது. பேக், ஃப்ரண்ட் எப்படி கட் பண்ணதுன்னு நான் உங்களுக்கு காட்டப் போறேன். நம்மளுக்கு கை வலிக்காம இருக்கணும் அப்படின்னா, நீங்க வந்து இது வந்து வாங்கிக்கலாம்.
ஏன்னா வந்து நம்ம 4 பீஸ் 3 பீஸ் போட்டு கட் பண்ணும்போது ரொம்ப கை வலிக்கும். அதனால தான் வந்து நம்ம யூஸ் பண்றதுக்கு ரொம்ப நல்லதா இருக்கும். சரியா? அ இப்படிதான் நீங்க முதல்ல ஆன் பண்ணிக்கணும். ஆன் பண்ணிட்டு தான் நம்ப கட் பண்ணணும். அதுதான் வந்து நாங்க சுவிட்ச் குடுத்துருக்காங்க. நீங்க தேவை முடிஞ்ச உடனே எடுத்து ஓரமா எடுத்து வச்சுருங்க. வீட்ல கட் பண்றீங்க அப்படின்னா, பசங்க கிட்டலாம் ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா இது வந்து பிளேடு வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. குழந்தைங்க கிட்ட வந்து நீங்க இத வந்து கொஞ்சம் கவனமா எடுத்து வச்சுக்கணும். சரியா? பசங்க எடுத்து வைக்கும்போதெல்லாம் இது யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது யூஸ் பண்ணி நீங்க கவனமா எடுத்து மடிச்சு வச்சுடணும். பசங்க கன்னுன்னு சொல்லிட்டு எடுத்து கை இது பண்ணி கட் பண்ணிருப்பாங்க. அதனால சொல்றேன். சரியா? இப்படிதான் வந்து நம்போ நெக்கு எல்லாமே கட் பண்ணணும். சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின ஃபீட்பேக் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. டெய்லர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து இந்த வீடியோவே நான் போட்டிருக்கேன். நீங்க வந்து இத வந்து யூஸ் பண்ணிக்கங்க. இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். சரிங்களா? இது நம்ம இத வந்து பாக்ஸ்ல போட்டு நம்ம எங்கனா போனா கூட நம்ம இத வந்து அப்படியே சார்ஜர் போட்டு எடுத்துட்டு போயிட்டோம்னா, நம்ம எங்க வேணாலும் எடுத்துன்னு போய் கட் பண்ணிக்கலாம் இது. ஆ நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு. சரிங்களா? நான் ஒரு 2, 3 இடத்துல விசாரிச்சு, ஒண்ணு வந்து ரூ. 2,500 சொன்னாங்க. 1500 சொன்னாங்க. 2000ல இருக்கு சொன்னாங்க சிசரு. எல்லாத்துலயும் ரேட்டு கேட்டுட்டு, சரி இதுதான் வாங்கியிருக்கேன். 1 மாசம் ஆகுது நான் வாங்கி. எப்படி ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோல கூட சொல்றேன். அதாவது எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது வந்து நம்ப ஷார்ப்னஸ் எவ்வளோ நாளைக்கு இருக்கும், அதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒண்ணும் தெரியல இல்லையா? அத பத்தி நான் உங்களுக்கு யூஸ் பண்ணிட்டு நான் வீடியோலாம் வர ஷார்ட்ஸ்லாம் சொல்றேன். சரியா? நான் நெறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்றீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சரியா? தேங்க் யூ. உங்க அன்புக்கும், ஆதரவுக்கும். இந்த வீடியோவ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கன்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நெறைய டெய்லரிங் சம்பந்தமான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் உங்களுக்கு நெறைய வந்துட்டே இருக்கும். சரியா? இந்த எலக்ட்ரிக்கல் சிஸ்டர் வேற யாருன்னா வேற பிராண்ட் வாங்கி நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது இருந்துச்சுன்னா கூட எனக்கும் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல இந்த பிராண்ட் எவ்வளவு நாள் நீங்க யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சரிங்களா? நெறைய பேர் இப்ப கமெண்ட் பண்றீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட அன்புக்கு வந்து ரொம்ப நன்றி. நம்மளுக்கு ஆன்லைன் ஆர்டர்லாம் வந்துட்டு இருக்கு இப்போ. எல்லாமே வந்து 2 ப்ளவுஸ் 3 ப்ளவுஸு எல்லாம் மொத்தமா குடுக்கும்போது நான் வந்து மொத்தமா கட் பண்ணிடுவேன். எப்பவுமே சேர்த்து சேர்த்து போட்டு. அதுக்கு வந்து எனக்கு இந்த சிசர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நீங்க எல்லாம் வச்சிருக்கீங்களான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க இந்த சிசர் வச்சிருக்கீங்களான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இவ்வளவு நேரம் நம்ம சேனல பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அ இதுதான் குழந்தைங்க கிட்ட நீங்க கொஞ்சம் கவனமா பார்த்துக்கங்க. நம்ம கடைக்கு கட் பண்ணிட்டு அந்த மேல அந்த கப் இருக்கும். அந்த கப்ப போட்டு எடுத்து வச்சிருங்க. ஏன்னா நம்ம கீழ போடக்கூடாது சிசர் எப்பவுமே. சிசர் வந்து நம்ம எப்பவுமே கீழ போடக்கூடாது. சரிங்களா? நம்ப நார்மலா கட் பண்ற கத்திரிக்கோலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, நம்ம கீழ போட்டுட்டோம்னா கட் பண்ணாது. சரிங்களா? நான் இந்த சிசர் வந்து 25 வருஷமா வச்சிருக்கேன். நான் கட் பண்றேன் பார்த்தீங்களா? சிசர் வந்து 25 வருஷமா வச்சிருக்கேன். சானா பிச்சு நான் யூஸ் பண்றேன். எனக்கு வந்து இந்த சிசர் வந்து எனக்கு கைக்கு அடக்கமா இருக்கும். நான் சிங்கிள் பீஸ்லாம் கட் பண்ணா இதுதான் கட் பண்ணுவேன். ஆ சரிங்களா? அதனால வந்து எதையுமே நம்ம வச்சுக்கிற பக்குவத்துல தான் வந்து நமக்கு ஒரு ஒரு பொருளும் இருக்கும். என்ன பொறுத்தவரைக்கும். சரிங்களா? அதனால புதுசா தையல் பழகுறீங்க அப்படின்னா, சிசர்லாம் கீழ போடாத வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த வீடியோ பத்தின ஃபீட்பேக் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இது வந்து ப்ரமோஷன் வீடியோலாம் கிடையாது. நான் தான் உங்களுக்கு வந்து டெய்லரிங் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி இந்த வீடியோ போடுறேன். ஓகேவா? நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.